ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது சாதாரண நார்மல் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கோம். பாருங்கள், ஃபஸ்ட்டில் ஓப்பன் பீஸ் எடுத்து ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கி அந்த மடக்கோட எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறத கரெக்டாக அரை எக்ஸ் மாடலில் வி கட்டிங் வரும்படியாக இந்த பீஸுக்கு ஒரு பீஸுக்கு மேலே ஒரு பீஸ் வச்சு அந்த வி கட்டிங் வரக்கூடிய இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணி நம்ம திருப்பி எடுக்கும்போது இந்த கிராஸ் பீஸு அழகாக வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த கிராஸ் பீஸ் நம்ம ஜாயின் பண்ணி இந்த தைக்கிற அந்த தையல் தும்பை நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். ப்ளவுஸில் உள்ள சிங்கிள் பீஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்லேயே தைச்சி வச்சிட்டோன்னா அடுத்தால ஒவ்வொரு பகுதியாக ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். மேல் பீஸ் துணி 2 எண்ணம் இருக்குது நம்மகிட்ட. அது கூட 2 துணியை எடுத்து மொத்தம் 3 துணி, மெயின் பீஸ் 2, அடுத்தது ஒரு அடிஷ்னல் துணி 2. பாருங்கள், அந்த மெயின் பீஸ் துணியில் ஒரு பக்கம் வலது பக்கம் 1, இடது பக்கம் 1 நம்ம எடுத்தாச்சு. எடுத்து இந்த மெயின் பீஸ் கூட 2 அடிஷ்னல் துணி வச்சு நீட்டாக நம்ம தைக்கிறதுக்கு எவ்வளோ இடம் தேவையோ அவ்வளோ விட்டு ஜாயின் பண்ணி திருப்பி எடுத்த பக்கத்தை அந்த மிஷின் போர்டுக்கு மேலே வச்சுக்கிட்டு அந்த அடிஷ்னல் துணி வரக்கூடிய பகுதியில் ஒரு தையல் போட்டுருவோம். தையல் போட்ட பிறகு நம்ம மெயின் பீஸ் துணியோட அளவுக்கு இந்த அடிஷ்னல் துணி எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இந்த அடிஷ்னல் பீஸ் ஜாயின் பண்ண பிறகு தான் இந்த பட்டி கரெக்ட் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்லேயே அளவு கரெக்டாக நம்ம அடிஷ்னல் பீஸ்லேயும் கட் பண்ணி வச்சுருந்தோன்னா தைக்கும்போது கொஞ்சம் அளவு கூடுறதுக்கும் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம அடிஷ்னல் பீஸில் தைச்ச பிறகு கட் பண்ணி எடுக்கிறோம் பட்டியை. அடுத்தது பாருங்கள், இந்த உடம்பு துணியை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இந்த ஆம்கோல் பகுதியில் ஒரு அரை இன்ச்சும், ஷோல்டர் பகுதியில் 1/4 இன்ச்சும் ஒரு கோடம், அரை இன்ச்சை விடவும் கொஞ்சம் கம்மி பண்ணி பிடிக்கணும். இந்த மாதிரி பிடிக்கும்போது நம்ம கழுத்து பகுதியை விட ஷோல்டர் பகுதி கொஞ்சம் துணி அதிகமாக இருக்கும். அந்த ஷோல்டரும் கரெக்டாக வரும். அடுத்தது பாருங்கள், மெயின் பீஸு டாட் போட்டுட்ருக்கோம். மெயின் டாட்டு இந்த கப் ஷேப்பில் மெயின் டாட் போட்டுட்ருக்கோம். இந்த ப்ளவுஸுக்கு லைனிங் துணி இல்லாததுனால 2 தையல் போட்டுக்கிட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ மெயின் டாட் போட்டாச்சு. அடுத்தது ஆம்கோல் டாட்டு நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். ஓப்பன் சைடு உள்ள டாட்டும் போட்டுட்ருக்கோம். இப்படி 3 டாட்டும் நம்ம இப்போ நீட்டாக போட்டாச்சு. இந்த ஆம்கோல் டாட்டு கிராஸில் வரும். அடுத்ததாக பாருங்கள், மறுபக்கமும் நம்ம இந்த மெயின் டாட் போட்டுக்கலாம். இந்த மெயின் டாட்டோட அளவு 3 இன்ச்சு, உயரம் 3 இன்ச்சு. அடுத்தது ஓப்பன் டாட்டோட அளவு 3/4 இன்ச்சும், நீளம் 2.5 இன்ச்சு. அடுத்தது ஆம்கோல் டாட்டு. இந்த மாதிரி 3 டாட்டையுமே நம்ம நீட்டாக போட்டு முடித்த பிறகு அந்த கப் ஷேப்பை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அந்த கப் ஷேப்பு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். லைனிங் ப்ளவுஸுக்கும் நம்ம இந்த மாதிரி தான் தைப்போம். ஆனாலும் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு அளவு நம்ம தைக்கும்போது வரோம். அடுத்ததாக பாருங்கள், நம்ம தைச்சி முடித்த பிறகு இந்த டாட் 2 பக்கமும் போட்ட அந்த மெயின் டாட்டு துணி நிறையெல்லாம் நம்ம டாட் போட்டு பிடிச்சிருக்கோம். அதனால் அந்த துணியை நம்ம பட்டி கூட சேர்த்து ஜாயின் பண்ணும்போது தைக்கும்போது கொஞ்சம் உள்பகுதியில் போயிடும். அதனால் கரெக்ட் அளவு கட் பண்ண பிறகு தான் இந்த மெயின் டாட்டை கரெக்ட் அளவு துணி விட்டுக்கிட்டு தைக்கிறதுக்கு இடம் விட்டு கட் பண்ண பிறகு தான் இந்த பட்டியை ஜாயின் பண்ணணும். இந்த பட்டி ஜாயின் பண்ணுறது ஓப்பன் பக்கம் வரக்கூடிய பட்டியை ஓப்பன் பக்கமும், இடுப்பு சைடு வரக்கூடிய பட்டியை இடுப்பு சைடை வச்சு ஜாயின் பண்ணணும். ஒரு பக்கம் கப் ஷேப் துணிக்கு மேலே பட்டியை ஜாயின் பண்ணணும். மற்றொரு பக்கம் பட்டிக்கு மேலே கப் ஷேப் துணியை வச்சு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி முடித்த பிறகு நீட்டாக ஒரு அமுக்கு தையல் போடலாம். இந்த அமுக்கு தையல் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டி சைடு இந்த கப் ஷேப் துணியையும் பட்டி ஜாயின் பண்ண துணியையும் திருப்பி விட்டு அந்த திருப்பி விட்ட இடத்துல தான் அந்த பட்டி பக்கத்தில் ஒரு தையல் தைச்சிக்கிடணும். அடுத்தது பாருங்கள், ஓப்பன் துணி நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம். இடது பக்கம் அடிஷ்னல் துணி வச்சு நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணி அதை அப்படியே நம்ம ஜாயின் பண்ண தையல் தெரியாத அளவுக்கு கவர் பண்ணி நீட்டாக அந்த ஃபஸ்ட்டு போட்ட தையலுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கிடணும். அடுத்தது ஒரு சூ அடி அடிச்சுக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது
பாருங்கள். இப்போ வலது பக்க துணி நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணும்போது இந்த கழுத்து பகுதி வரும் பொழுது கொஞ்சம் துணி வந்து உள்பக்கமாக நம்ம விட்டு தைக்கணும். தைக்கிற அந்த ஓப்பன் சைடோட உள்பகுதியில் விட்டு தைக்கணும். தைக்கும்போது நமக்கு இந்த கழுத்து லூஸ் எதுவும் வராது. சரியா? அடுத்தது பாருங்கள். இப்போ வி லாக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஹூக் வைக்கிற பகுதி ஜாயின் பண்ணி தைச்சாச்சு. அடுத்தது இப்போ ஹூக்கு மாற்ற இந்த வி லாக் வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வி லாக்கு பட்டியில் 3 வி லாக் வைக்கணும். அடுத்தது ஓப்பன் டாட் பகுதியில் 1 வைக்கணும். அடுத்தது கழுத்து இறக்க பகுதியில் ஒரு டாட் போட்டுடணும். மொத்தம் 5 வி லாக் நம்ம வச்சா போதும். பாருங்கள். இப்போ ப்ளவுஸோட எல்லா பக்கமுமே நம்ம தைச்சி முடிச்சாச்சு முன்பக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம்வள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கிற இந்த கிராஸ் பீஸை எடுத்துக்கிடணும். இந்த கிராஸ் பீஸை எடுத்து இந்த கிராஸ் பீஸு ஒரு பக்கமே நம்ம மடக்கி தைக்கல. அதனால் எந்த பகுதியை நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணி தைச்சிருக்கோமோ அந்த பகுதியை இந்த கழுத்து பீஸோடு சேர்த்து ஜாயின் பண்ணி தைச்சிக்கிடலாம். ஏன்னா கொஞ்சம் கட்டி நெட்டையமாக இருந்தனாலும் நம்ம அந்த பகுதியை வேஸ்ட்டு வெளிப்பகுதிக்கு வச்சுக்கிட்டு கரெக்டாக நேராக ஜாயின் பண்ணுற பகுதியை கழுத்து பகுதியில் ஜாயின் பண்ணி அதை அப்படியே உள்பக்கமாக திருப்பி விடணும். திருப்பி விடும்போது நம்ம ஜாயின் பண்ண தும்பு இந்த கிராஸ் பீஸுக்குள்ளே வரும்படியாக திருப்பி விட்டு அதில் ஒரு அமுக்கு தையல் போட்டால் போதும். இந்த கிராஸ் பீஸில் நம்ம எதுவுமே மடக்கியும் தைக்கலை, ஒன்றுமே தைக்கலை. ரொம்ப சிம்பிளாட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம கிராஸ் பீஸு தைச்சி நீட்டாக கழுத்து தைச்சி ரவுண்டு நெக்கு முடிக்க போகிறோம். பாருங்கள். நம்ம கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு இடம் விட்டுருந்தோம். அந்த கழுத்து ஜாயின் பண்ண அந்த ஜாயிண்ட் தையலை ஒட்டுனால நம்ம வந்து இந்த கழுத்து பீஸ் துணி ஜாயின் பண்ணோம்ல அந்த துணியில் அமுக்கு தையல் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டு துணியை கட் பண்ணி எடுத்த பிறகு நீட்டாக எம்மிங் பண்ணியாச்சுன்னா நமக்கு கழுத்து ரெடி ஆயிரும். அடுத்ததாக பாருங்கள். இந்த ப்ளவுஸோட பின்துண்டு இறக்கம் மடக்கி தைக்கணும். இந்த பின்துண்டு இறக்கம் எப்படி மடக்கி தைக்கிறேன்னா பாருங்கள். ஷோல்டர் 2 ஷோல்டரையும் சேர்த்து எடுத்துக்கிடலாம். எடுத்த பிறகு 2 ஷோல்டருக்கும் 4 முன்துண்டு 2 பின்துண்டு 2 கிடைக்கும். அந்த 4 பீஸையும் சேர்த்து ஆம்கோல் பகுதியில் பிடிச்சி வச்சு அடுத்ததாக இங்கே பாருங்கள். இந்த முன் கப் ஷேப்பு பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த ஜாயின் பண்ண எட்ஜு தான் இந்த பின்துண்டோட அளவு. அந்த எட்ஜுக்கு நேர் ஒரு சிங்கிள் கட்டிங் கொடுத்துக்கிட்டு அந்த கட்டிங் கொடுத்த பகுதியை நீட்டாக நம்ம தைச்சா போதும். பாருங்கள். லைட்டாக ஒரு வி கட்டிங் கொடுத்துக்கிடணும். வி கட்டிங் கொடுத்த பிறகு ஒரு 1.25 இன்ச்சில் நம்ம மடக்கி எடுத்துக்கிடலாம். நம்ம மடக்கி தைக்கிறதுக்கு தேவையான அளவு துணி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கெல்லாம் இடம் விட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டில் கட் பண்ணும்போதே கட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள். இந்த ப்ளவுஸுக்கு மொத்த உடம்பு சுற்றளவு 44 இன்ச்சு. இந்த 44 இன்ச்சில் தைக்கிறதுக்கும் இடம் விட்டு தான் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். அதில் இந்த 44 இன்ச்சியை நம்ம ஒரு பக்கத்துக்கு 22 வரோம். 22ல் தைக்கிறதுக்கு இடம் போக மீதி இருக்கிற பகுதியை 2ஆக மடக்கி போட்டு அதோட சென்டர் பகுதியில் நம்ம டாட் போடுறதுக்கு மார்க் பண்ணி டாட் போட்டால் போதும். பேக்கில் கண்டிப்பாக பின்துண்டில் நம்ம டாட் வந்து கண்டிப்பாக போடணும். இல்லைனா இந்த ப்ளவுஸ் வந்து உயர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அடுத்தது நம்ம கை வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணி வச்சுருக்கிற கையை நீட்டாக முன் கைக்குழியில் முன் கை வரும்படியாகவும் பின் கைக்குழியில் பின் கை வரும்படியாகவும் தைச்சிக்கிட்டால் போதும். பாருங்கள். இப்போ நம்ம தைச்ச பிறகு இந்த கையை நம்ம ஜாயின் பண்ணி நீட்டாக முன் கைக்குழியே பின் கைக்குழி பார்த்து ஜாயின் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி தைச்சி முடிச்சாச்சுன்னா இந்த ப்ளவுஸோட டிசைனிங் ஸ்டிச்சிங் நல்லா இருக்கும். எப்போவுமே நம்ம தைக்கும்போதே இந்த நூலெல்லாம் உடன் தைக்கிற நூல் வேஸ்ட் நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டாலே இந்த துணியோட ஃபினிஷிங்கே வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். இப்போ நீட்டாக நம்ம கை ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ப்ளவுஸில் எல்லா பகுதியுமே நம்ம ஃபஸ்ட்டு தைச்சி வச்சுருந்ததுனால உடன் ஜாயின் பண்ணி முடிக்க முடிஞ்சுது. நம்ம ஒவ்வொரு பகுதியாக ஜாயின் பண்ணி தைச்சிக்கிட்டு இருந்தாலும் நம்ம தைக்கலாம். ஆனால் எல்லா பகுதியுமே நம்ம தைச்சி வச்சுக்கிட்டு உடம்பு பகுதியை தைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம தைச்சி முடிச்சிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ சூப்பராக அந்த ப்ளவுஸுக்கு நம்ம அளவு வச்சு கை கீழ் சுற்றளவில் இருந்தே தைச்சிட்டு வரோம். இந்த ப்ளவுஸு தைச்சி முடிக்க போகிறோம். இப்போ எல்லா பகுதியுமே ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள், கை எம்மிங் பண்ணுறதுக்காக விட்டுருக்க இடத்த அப்படியே நம்ம மோல்டிங் பண்ணி கை கீழ் சுற்றளவில் இருந்து கை சுற்றளவுக்கு வந்து அடுத்தது நேர இடுப்பு சைடு வந்து நம்ம கொண்டு விட்டால் போதும். பாருங்கள், இப்போ இந்த ஆம்கோல் பகுதியை திருப்பி பார்க்கும்போது இந்த கையோட ஜாயின் பண்ண இடம் எல்லாம் ஒரே அளவாக கரெக்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுத்ததாக நம்ம தேவையான அளவு இந்த கைக்கு எவ்வளோ தேவையான அளவோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கிடுவோம். உடம்புக்கு தேவையான அளவை மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது இடுப்பு சுற்றளவுக்கு தேவையான அளவை மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த ப்ளவுஸுக்கு கை கீழ் சுற்றளவு 6.25 இன்ச்சு, கை சுற்றளவு 7.25 இன்ச்சு. அடுத்ததாக பாருங்கள், இடுப்பு சுற்றளவு 35 இன்ச்சு. 7.25 இன்ச்சுனாக்கி நமக்கு 15.5 இன்ச்சு சரியா? கை மொத்த சுற்றளவு. அடுத்தெல்லாம் 6.25னா 13.5 இன்ச்சு. இந்த அளவுக்கு மார்க் பண்ணி நீட்டாக நம்ம அந்த ப்ளவுஸை தைச்சி முடித்து எடுத்தால் போதும். அதே மாதிரி நம்ம தைக்கும்போது ஒரு 2 தையல்லாம் நம்ம போடுறதுக்கு மடிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க தைச்சி கொடுக்குறவங்களுக்கு உடம்பு வந்து பிரித்து எதுவும் விடணும்னா அவங்களே பிரித்து விட்டுருவாங்க. பாருங்கள், நான் அந்த ப்ளவுஸில் 4 தையல் போட்டிருக்கேன். ஏன்னா அவங்க வந்து பிரித்து விடணும்னா நம்மகிட்ட கொண்டு தர மாட்டாங்க. அவங்களே நீட்டாக பிரித்து தேவைக்கு எடுத்துக்கிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சூப்பரான 44 இன்ச்சு உடம்பு சுற்றளவும் 17.5 இன்ச்சு இறக்கமும் உள்ள ஒரு ப்ளவுஸு நம்ம நீட்டாக தைச்சி முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? சாதாரண நார்மல் காட்டன் ப்ளவுஸ் தான் இப்போ நம்ம தைச்சி முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? நீங்களும் இந்த ஈஸியான மெத்தடில் தைச்சி பாருங்கள். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.